அன்னைக்கு நீங்க எனக்கு கொடுத்த பியூட்டி டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அட பாவி, நீ வீட்டுக்கு வராத காரணம் பிசினஸ் பண்ற நினைச்சே. ஆனா இப்பதான் தெரியுது நீ ஃபிகர்னு அலைஞ்சிட்டு இருக்கன்னு. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் என்ன முழுசா டச் பண்ண முதல் ஆள் நீங்க தான். சாரிங்க, நானும் உங்ககிட்ட அப்படி நடந்துக்க கூடாது. அப்படி ஒரு விஷயத்த நாம ரெண்டு பேரும் தனியா இருக்கும்போது பண்ணி இருந்திருக்கணும். நோ சார், நீங்க அங்க வச்சு பண்ணதுதான் கரெக்ட். உங்க அழகு திமிர பொறுக்க முடியாம தான் ஓவர் எமோஷனல் ஆகி எல்லாம் மீறி நடந்துகிட்டேன். மீறுவ குத்து விளக்கு மாதிரி வீட்டுல ஒரு பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு இங்க குல்ஃபி ஐஸா சாப்பிடுற. ஓகே பை, டேக் கேர். சார் என்ன சார் இது? இப்பதான் அந்த பக்கம் போனீங்க, அதுக்குள்ள இந்த பக்கத்துல வரீங்க. Dress வேற சேஞ்ச் பண்ணிட்டீங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, நீங்க அவங்க கூட சாரி என் கூட பேசிட்டு இருக்கும்போது எனக்கு வேண்டாத ஒருத்தன் அங்க இருந்து பாத்துக்கிட்டே இருந்தான். அதனால தான் கொஞ்சம் சட்டலா பேசினேன். சோ அவன் பாக்கும்போது ஒரு மாதிரி போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வர மாதிரி வந்துட்டேன். அட பாவி, நீ அடிக்கடி மீட்டிங் போறேன்னு சொல்லிட்டு போறது இந்த மீட்டிங் தானா? இப்ப நான் போறேன்னா அவன் பொண்டாட்டிட்ட ஒரு மீட்டிங். உன்னைத்தான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். நல்லவள நீ இங்க வந்துட்ட. இந்த மாதிரி உன் புருஷன் உனக்கு ஒரு பெரிய வீட்டை கட்டி கொடுத்துட்டு உனக்கே தெரியாம ஒரு சின்ன வீடு கட்ட போறான். இப்பதான் ஆனந்தோட ஆரம்பிச்சிருக்கான். கல்லை மண்ணை இறக்குறக்குள்ள கையும் களமா அப்படி சிதறேன். ஃபாலோ மீ. அந்த ஃபைனான்ஸ் மேட்டர் பேசி முடிச்சேன். என்ன சார் 5 நிமிஷத்துக்குள்ள திரும்பவும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்க? ட்ரெஸ் சேஞ்ச் நல்ல மேஜிக்கா இருக்கு. ஹலோ, என்னாச்சு உங்களுக்கு? நான் எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன்? இப்படி ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? ப்ளீஸ் லீவ் மீ அலோன். என் புருஷனுக்கு என்கிட்ட பேசவே நேரம் இல்ல. இந்த லட்சணத்துல வேற எந்த பொண்ணுகிட்ட போய் பேச போறாரு? இந்த மாதிரி அறகுறையா பாத்துட்டு ஒலர்னு வெய்யே கொண்டு ரெண்டு பிடிங்கிடுவேன். என்னடா இது? நம்ம தனியா வந்து பாக்குறப்ப பனியனை போட்டுக்கிட்டு பாந்தமா பேசிக்கிறா. இப்ப இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து காட்டுறப்ப கோட்டை போட்டுக்கிட்டு கோவமா பேசுறா. ஒண்ணுமே புரியலையே. நமிதா, என்ன சார் நீங்க தமாஷா பண்றீங்க? இப்பதான் கோட் சூட்டோட வந்து என்ன திட்டிட்டு போனீங்க. ஷாக் ஆகி உட்கார்ந்திருக்கேன். அதுக்குள்ள Dress மாத்திட்டு வந்து ஐஸ்கிரீம் கொடுக்கறீங்க. அவன் மறுபடியும் வந்திருக்கான். எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. நமிதா, அது வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஒரே வேலைன்னு டென்ஷன் ஆயிடுச்சா. அதனால எப்படி டென்ஷன் ரிலீவ் பண்றதுன்னு ஒன்று விளையாடுறதுக்காக அப்படி பண்ணு. ஆமா நிஜமா. இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடு, சாப்பிடு. நமிதா, ஒரு விஷயம் சொல்லணுமா? சொல்லுங்க. இல்ல, ஒண்ணுக்கு போணும். போயிட்டு வந்துட்டுமா? அது எல்என்டியோட டைப் வச்சுக்கலாம். அந்த டர்ம்ஸ் லாஸ்ட் டைம்ல 5 மினிட்ஸ்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ 2 மினிட்ஸ்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டீங்க. சோ கியூட். ஏய் த பார், நீ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் சுத்திட்டு இருக்க. அந்த மாதிரி ஆள் நான் இல்ல. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு அழகான மனைவி இருக்கா. புரிஞ்சுதா? அறிவில அப்ப நடந்ததுதானே இப்ப நடந்திருக்கு. திரும்ப அதே கொண்டு காட்டுறேன். என் மேல உயிரே வச்சிருக்காரு. அப்பேற்பட்ட எங்களை பிரிக்க பாக்குறியா? இதப்பா இன்னொரு தடவை அவரை பத்தி தப்பா சொன்ன பேசுன இந்த நாக்கு கடிச்சிருவேன். நாக்கு கடிப்பியா? இது யாருமே சொல்லாத மேட்டரா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த குதிரை. அவளை கேட்டா பூரா டவுட் கிளியர் ஆயி போகும். நெல்லுங்கிறல்ல. ஆமா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியல. அடிக்கடி Dress மாத்துறாரு, அடிக்கடி பேச்ச மாத்துறாரு. அதத்தான் ஏன் கேக்குறல்ல? தெரியலையே. நீங்க ஒரு மச்சான் தானே? தயவு செஞ்சு இந்த மேட்டரை நீங்க தான் கிளியர் பண்ணணும். உங்களை தான் நம்பி இருக்கேன். உன் ஆசையை நிறைவேற்றி வைக்க போறது நானு. இது என் பொண்டாட்டி மேல சொல்றது. அலப்படாது, தைரியமா. அம்மா இல்ல, அலப்படாது. அம்மா, அம்மாடி, அம்மா. பயங்கரமா ஃபீல் பண்றாளே. இவ ஆசையை நம்ம நிறைவேற்றி ஆகணும்.
செல்லம் நீ எப்படா வந்தீங்க? ஏன் முகமெல்லாம் ஒரே அனலா இருக்கு? எது காய்ச்ச அடிக்குதா? எப்படி 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 உனக்கு நான் இருக்க உன் ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். என் பொண்டாட்டி மேல சத்தியம். ஐயா நீ எல்லாரும் ஐயா, அம்மா! என்ன என்ன இனிமே உனக்கு பணமும் கிடையாது சோறும் கிடையாது துணிமணியும் கிடையாது. போயா, வந்த கோபத்தோட உங்க அம்மா வீட்டுக்கு ஓடு. எனக்கு உன்னை பிடிக்கலன்னு நினைக்கிறேன். என்ன பிடிக்கலனா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை விட்டு வெளியில போயிருக்க வேண்டியதானே? கோட் சூட் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து எதுக்காக திரும்பவும் என்கிட்ட பேசணும்? அடியே குல்ஃபி நமிதா, இன்னையோட உனக்கும் சூரிய பிரகாஷ்க்கும் உள்ள உறவை அறுத்தறிய தாண்டி வந்திருக்கேன். என்ன நினைச்சிருக்கோ மனசுல? யார் நீ? ஹாய் சூர்யா. என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? யார் நீ? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்க? என்ன பண்ணணும்? ஆக்சுவலா என்னோட உடம்பு சைஸ ஒவ்வொரு நாளும் செக் பண்ணுவேன். இன்னைக்கு நீங்க இந்த டேப்பை வச்சு அளந்து நோட் பண்றீங்களா? ஓ, டெய்லர் மாதிரி. ஆமா. ஓ, முதல்ல எது? முதுகு. ஓ, என்னாச்சு? இடிக்குது. தலையா? இல்ல. சரி, பின்னாடி போங்க. பின்னாலயா? ஐயோ, பத்தல. டபுளா போட்டிருப்பீங்க, சிங்கிளா போடுங்க. சிங்கிளா போடணுமா? தூக்குங்க. 36. வெரி குட். கீழே போங்க. ஐயோ, அங்க இல்ல, மேல. மேலையா? ஓ, இதான் அந்த பைய ஆபீஸா? சார், குட் மார்னிங். வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். சௌக்கியமா இருக்கீங்களா? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? குழந்தைங்களா நல்லா இருக்குல்ல? ஒழுங்கா வேலை செய்யணும். அதை விட்டுட்டு பில்கேட்ஸோட ₹1 அதிகம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. புரிஞ்சுதா? உட்காருங்க. சார், தப்பா நினைச்சுக்காதீங்க சார். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. வீட்டுல குழந்தைய பாத்துக்கிறதுக்கும் யாரும் இல்ல. அதனால எனக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். ஒரு நாள்ல இனிமே நீ ஆபீஸ்க்கு ஒரு முதல்ல குழந்தையோட தான் வரணும். அப்பதான் உனக்கு சம்பளம். சார், என்ன சார் ஆபீஸ்க்கு எப்பவுமே கோட் சூட் போட்டு வருவீங்க, இன்னைக்கு பனியனோட வந்திருக்கீங்க? நான் இது ஏன் ஆபீஸ்? நான் பனியனோட வருவேன் இல்ல சனியனோட வருவேன்? அதை கேட்க நீ யார்? சார், சும்மா விளையாடாதீங்க சார். என்னைக்கு உங்ககிட்ட நான் பிஏ வேலைக்கு சேர்ந்தனோ அன்னைக்கே என் பொண்டாட்டிய மறந்துட்டேன் சார். இன்னைக்கு எனக்கு கல்யாண நாள் சார். இன்னைக்கு ஒரு நாள் லீவ் கொடுத்தீங்கன்னா என் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருப்பேன் சார். ஐயோ, ஃபர்ஸ்ட் நாள் லீவ் கேட்டா திட்டுவீங்க, இப்ப கொட்டுறீங்களா? பின்ன என்ன மேன், கல்யாண நாள் அதுமா பொண்டாட்டியை சந்தோஷப்படுத்தாம ஆபீஸ்ல அப்படின்னா ஆட்ட வேலை. சார் சார், வணக்கம் சார். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். சார், ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வந்துருச்சு. மீட்டிங்க்கு வந்தவங்க எல்லாம் உங்களுக்காக வெயிட்டிங். ஹோட்டல்ல இருந்து சாப்பாடா? ஏன் எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சுல? ஆயிடுச்சு சார். அப்புறம் எதுக்கு ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு? அவன் பொண்டாட்டிய சாப்பாடு கட்டிட்டு ஆபீஸ்க்கு இமிடியேட்டா வர சொல்லு. ஆமா, யார் இவங்க? இந்த பில்டிங் ஓனர்ஸா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? இவங்க எல்லாம் தான் உங்க ரோல் மாடல்ஸ். நீங்க ஏன்டா அறிவு இருக்கா உனக்கு? கண்ணுக்கு தெரியாது யார் யார் போட்டோ மாட்டி வச்சிருக்கே. கண்ணுக்கு தெரிஞ்ச அம்மா போட்டோ மாட்டி வைக்க வேண்டாம்? ஏங்க, சாம்பார் ஊத்திக்கோங்க. போதுமா? இன்னும் சாப்பிடுங்க. என்ன நீங்க? இன்னும் கொஞ்சம் போடுமா. என்ன சூரிய பிரகாஷ் சார், ஆளும் மாறிட்டீங்க, ஆபீஸோட ரூல்ஸையும் மாத்திட்டீங்க. கல்யாணம் ஆகி பொண்டாட்டி ஒருத்தி வந்துட்டா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பொட்டி பாம்பா அடங்கிதானே ஆகணும். சூப்பரா இருக்கு. இப்பதான் ஆபீஸ் ஆபீஸ் மாதிரி இருக்கு. யார் மாட்டினது? நீங்க தான். வாட்? என்ன மாட்ட சொன்னீங்க? அவன் வேலையா? சூடா இருக்குது சாப்பாடு. ஆடுறதுக்குள்ள நீங்க டைனிங் ரூம்ல வைஃப் வெயிட்டிங். வைஃப்? உங்க வைஃப்? இதுவும் அவன் வேலைதானா? ஓகே 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 ஓகே. மூவ். வழி அந்த பக்கம். ஓகே ஓகே ஓகே.
ஏய் இங்க எதுக்கு வந்த? இது ஆபீஸ். இங்க ஒய்ஃப், அம்மா, அக்கா, தங்கச்சி யாருக்குமே இங்க இடம் கிடையாது. உனக்கு கோயில் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எனக்கு இந்த ஆபீஸ் முக்கியம். ஐ எம் சூரிய பிரகாஷ், திருச்செந்தூர் சூரிய பிரகாஷ். இப்படி எல்லாம் சொன்னீங்க, திடீர்னு சாவித்ரி சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு வா, உன் கையால தான் சாப்பிடணும்னு சொல்றீங்க. உங்களை இப்படி எல்லாம் மாத்துனது யாருங்க? ஒரு பரதேசி, ஒரு பரதேசி. கொஞ்சம் இருங்க. முதல்ல இந்த கோட்டையும் இந்த கூலிங் கிளாஸையும் காட்டுங்க. அதோட உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. இனிமே நீங்க ஆபீஸ் வரும்போது பனியன் போட்டுக்கிட்டே வாங்க. அதெல்லாம் அப்புறம் போடலாம். முதல்ல என்ன எல பிளேட்டுங்க? வேண்டாம் சாமி, இப்பதான் நீங்க ஒழுங்கா இருக்கீங்க. நான் பிளேட் கொண்டு வரேன், அத பார்த்ததும் உங்களுக்கு பிசினஸ் மூடு வந்து நீங்க அதை தட்டி விடுவீங்க. பழையபடி வேதாள முருங்க மாதிரி ஆயிடுச்சுன்னா பஞ்ச் டயலாகா? பஞ்ச் டயலாகா? என்னது ஆளாளுக்கு ஆளு பஞ்ச் டயலாக் அடிச்சிருக்கியா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த பரதேசி தான். வரட்டும். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? இந்த பார், இனிமே நீ ஆபீஸ் பக்கமே வரக்கூடாது. ஓட்டத்தை தோட ஸ்டாப் பண்ணு. இப்பதானே ஸ்டார்டே பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். உன் பொண்டாட்டிய ஆபீஸ்க்கு வர வச்சுட்டேன். இனிமே நீ வீட்டுக்கு போகணும். வீட்டுல இருக்கவங்களை எல்லாம் வெளியே கூட்டு போகணும். சாவித்திரிக்கு உம்மா கொடுக்கணும். அவ அம்மா ஆகணும். நம்ம அம்மா பாட்டி ஆகணும். நீ அப்பா ஆகணும். நான் சித்தப்பா ஆகணும். கனவு, பகல் கனவு. தலைகீழ நின்னாலும் நடக்காது. நான் நாளைக்கு அர்ஜென்டா ஃபாரின் முதல்ல ஒழுங்கா யூரின் போ. ரொம்ப நேரமா வராம அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்க. நீ சொல்றது அதுவே கேட்க மாட்டேங்குது. நான் எப்படி கேப்பேன்? சும்மா கத்தாத. நீ நாளைக்கு பிளைட்ல வெளிநாடு போறது இல்ல. ஃபேமிலிய கூட்டிட்டு வெளியில போற. பாக்கலாமா? எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. என் மச்சின சூரிய பிரகாசனால நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. மறுபடியுமா? அப்ப நான் டீ சாப்பிட்டேன். இது வேற மேட்டரா? அப்படியா? சொல்லுங்க. என் மச்சின சூரிய பிரகாச விட நான் பெரிய ஆளாய் காட்டுறதா இருந்தா உழைச்சு முன்னேறணும். ஆனா கடவுள் அந்த பாக்கியத்தை எனக்கு தரல. இல்லன்னா கள்ள நோட்டு அடிக்கணும். கவர்மெண்ட் அதுக்கு பெர்மிஷன் தரல. ரெண்டையுமே விட்டுவிட்டு என் குடும்பத்துல யாராச்சும் ஒரு ஆளை கடத்தி அதுல பணம் சம்பாதிக்கலாம்னு ஒரு புனிதமான முடிவு எடுத்துட்டேன் நானு. நல்ல முடிவு குரு. பேசாம அக்காவை கடத்திட வேண்டியதான். அக்கான்னு என் பொண்டாட்டி தானே எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டி மேலே குறியா இருக்கேன். என்னமோ தெரியல குரு, அவங்கதான் என் கண்ணுக்குள்ளே இருக்கிறாங்க. எது என் பொண்டாட்டி ஓங்கனுக்குள்ள இருக்காளா? டேய், இவனை சாயங்காலம் வீட்டுக்கு கூட்டி போய் அவளை விட்டு என் கண்ணு ரெண்டே புடிங்க போடும்டா. கரெக்ட். வேற ஏதாச்சும் ஐடியா கூடானா என் பொண்டாட்டிய குறிய வைக்கிறா நீ. குரு, உங்க வீட்டு வேலைக்காரியை கடத்தி ஒரு 3 மாசம் வச்சிருந்தா முழுகாம வைக்கிற. அதுக்கு தானே படம் பண்ற நீ. படம் பண்ற நீ. எப்ப பார்த்தாலும் குளிக்கிறத படம் பிடிக்கணும். இல்ல வேலைக்காரியை கடத்தி கொண்டு 3 மாசம் வச்சிருக்கணும். நாரப்பலாம். ஏன்டா எப்ப பார்த்தாலும் அசிங்கப்படுத்ததா பேசுறீங்க? குரு, உங்க மச்சன பிசினஸ் வெளியே அலையறாரு. அந்த வீட்டுல இருக்கிற ஒரே ஆம்பளை நீங்க தான். பேசாம உங்களை கடத்தி அவர்கிட்ட போய் பணம் கேட்டா 10 பைசா தர மாட்டாங்க. ஏற்கனவே அவங்க என்னை கடத்தி ஒரு மலையில இருந்து தள்ளி விட்டு கொள்ளலாம்னு பாக்குறாங்க. மேற்கொண்டு நீ வேற ஐடியா கொடுக்கியா? அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. ஒய்யால நீ என் கையால தான்டா மறா போற. அவனை விடுங்க குரு. பேசாம குழந்தைங்க 3 பேரை கடத்திட்டா. என்னடா ஏன் பிள்ளைய கடத்த சொல்ற? கடத்தி நம்ம கூட தானே வச்சுக்க போறோம். குரு, நீங்க எப்பயுமே வீட்டுல குழந்தைங்களோட இருக்கீங்க. ஒரு சேஞ்சுக்கு குழந்தைங்க வெளியே வந்து உங்க கூட இருக்கட்டுமே. ஹலோ. என்ன சூரிய பிரகாஷ், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி ரெட்ட வேஷம் போட போற? ஹலோ ஹலோ, யார் பேசுறது? பேசுறது யாருன்றது முக்கியம் இல்ல. உன் ஃபேமிலி பிரச்சனைக்காக உன்ன மாதிரியே ஒரு குளோனிங்க உருவாக்கி இருக்கே. இது சட்டப்படி எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? யார் நீ? உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியுமா? இந்த உண்மை தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தான். இதை யார்கிட்டயாவது சொல்லலன்னா என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கே. உன் தலை வெடிக்காம இருக்கிறதுக்கு எவ்வளவு வேணும்? 10 கோடி ரூபாய். சாயந்தரம் 4 மணி. MGM. என்னங்க நீங்க எங்க? என்ன இப்படி கேக்குறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தான் போன் பண்ணி எல்லாரும் புறப்பட்டு வாங்க, MGM சுத்தி பார்க்கலாம்னு சொன்னீங்க. இதெல்லாம் அந்த குளோனிங்கோட வேலை தான். அவன் தான் நம்மளுக்கு போன் பண்ணி ஃபுல் ஆக்கியிருக்கான். கூட்டு போலான பிரச்சனை ஆயிடும். வா.
கனவாயிது நிஜமாயிது கண்ணீரும் தேன் போல இனிக்கின்றது கூண்டுக்குள்ளே கிளி வந்தது வேஷங்கள் மெல்ல வெளிவந்தது ஆசையலை அடிக்கின்றது பாசமழைதான் பொழிகின்றது ஆனந்தமா இருக்கின்றது இவன் கண்ட கனவு பலிக்கின்றது யாரு ஓ நீயா என்ன தலை கிருகிருன்னு சுத்துதா உடம்பெல்லாம் டயர்டா இருக்கா இந்த முதல்ல ஆட்டுக்கால் சூப் சாப்பிடு குழந்தை உன் முகத்துல ஒண்ணுக்கு போயிடுச்சேன்னு ஃபீல் பண்றியா அது ஒண்ணு கடிக்கல குடும்ப வாழ்க்கையில காலடி எடுத்து வைக்கிற ஒன்ன பன்னீர் தெளிச்சு வரவேற்குது பொள்ளாச்சி பக்கத்துல 100 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டு பல வருஷம் ஆச்சு அதுல என்ன பண்றதுன்னு கன்ஃபியூஷன்ல இருந்தேன் ஆனா இங்க வந்து லூசுத்தனமா காசை கொடுத்து எல்லாரும் என்ஜாய் பண்றத பாக்கும்போது அந்த இடத்துல அழகான ஒரு தீம் பார்க் கட்டி கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னு ஐடியா வந்துருச்சு இப்ப குடுறா சூப்பர் கண்ணாடி குடுவையில பிறந்த உனக்கே இவ்வளவு அறிவிருந்தா கற்பப்பையில பிறந்த எனக்கு எவ்வளவு இருக்கும் நீ 3 மாசம் நான் 30 வருஷம் ஏண்டா சிரிக்கிற அங்க பாரு அவங்க நேரம் இங்கதான் வராங்க இப்ப மட்டும் நான் மாஸ்க மாட்டல மவனே நீ மாட்டின என்ன மிரட்டுறியா பார்த்தா என்ன ஆயிடும் ஒண்ணும் ஆகாது உன் பொண்டாட்டி மறுபடியும் தற்கொலை முயற்சி பண்ணுவா நீ போலீஸ்ல மாட்டிக்குவ ஓகே இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படி வா வழிக்கு இன்னைக்கு ராத்திரி நீ சாவித்திரி கூட வீட்டுல தங்கணும் வாட் சொன்னதை செய்டா ஓகே போடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ குடிச்சது ஆட்டுக்கால் சூப் இல்ல மாட்டு வால் சூப்பு மாட்டு வால் சூப்போட மகிமை என்னன்னு இன்னைக்கு ராத்திரி தெரியும் ஒரிஜினல் சூர்யா கிட்ட நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அதை இப்ப பாருங்க.